பிரிட்டிஷ் ஆட்சி காலம். சென்னை மெட்ராஸாகவே இருந்த 1879ஆம் ஆண்டு புரசைவாக்கம் வெள்ளாளர் தெருவில் ஒரு நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதன் பெயர் புரசைவாக்கம் சந்தத சங்க நிதி நிறுவனம். தலைமுறை தலைமுறையாக தாத்தா, அப்பா, பேரன் என சென்னை மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை பாத்திரமாக கிட்டத்தட்ட 140 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக செயல்பட்டு வந்தது அந்த நிறுவனம். 100 வருஷமாயிருக்கிற கம்பெனி, நம்ம காசு எங்கேயும் போகாது என்ற சென்னை மக்களின் இந்த ஒற்றை நன்மதிப்புதான் இன்று 700க்கும் மேற்பட்ட முதியவர்களை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ள 100 கோடி ரூபாய் மெகா மோசடிக்கு மூலதனமாக மாறியுள்ளது. வாழ்க்கை முழுக்க உழைத்து வயதான காலத்தில் பிள்ளைகளை நம்பி வாழக்கூடாது என்று நினைத்த முதியவர்கள்தான் இந்த நிறுவனத்தின் பிரதான இலக்காக இருந்துள்ளனர். தங்களுடைய நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் யாரும் கொடுக்காத அளவுக்கு அதிக வட்டி தருவதாக கூறி முதலீட்டாளர்களை நிர்வாகத்தினர் ஈர்த்துள்ளனர். இதை நம்பி தங்களின் ஓய்வூதிய தொகை, பணி நிறைவு கால பலன்கள், மருத்துவ செலவிற்காக வைத்திருந்த சேமிப்பு பணம் என 3 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை இந்த நிறுவனத்தில் பலர் முதலீடு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டோரின் வாழ்நாள் உழைப்பு அந்த நிறுவனத்தின் 4 சுவற்றுக்குள் முடங்கியது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் முதலீட்டாளர்களுக்கு வரவேண்டிய வட்டி பணமும் முதிர்வு தொகையும் கொடுக்கப்படாமல் தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பணத்தை திரும்ப கேட்டுச் சென்ற முதியவர்களிடம் அடுத்த வாரம் தருவதாகவும் அடுத்த மாதம் தருவதாகவும் கூறி நிதி நிறுவனத்தினர் காலத்தை கடத்தி அவர்களை அலைக்கழித்துள்ளனர். இந்த சூழலில் 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் காலை அந்த அதிர்ச்சி இடி முதலீட்டாளர்கள் தலையில் விழுந்தது. 140 ஆண்டு பாரம்பரியமிக்க அந்த நிறுவனம் திடீரென ஒட்டுமொத்தமாக பூட்டப்பட்டு அதன் இயக்குநர்களும் நிர்வாகிகளும் இரவோடு இரவாக தலைமறைவாகினர். அதிர்ச்சியில் உறைந்த முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை எப்படியாவது மீட்க வேண்டும் என 3 வருடங்களாக போராடியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் தொடர் போராட்டங்களின் விளைவாக 2024 ஆகஸ்ட் மாதம் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக வந்த 564 புகார்களின் அடிப்படையில் 45 கோடி மோசடி நடந்திருப்பதாக நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் வெங்கட் ரமணன், மோகன், சுப்பிரமணி ஆகியோர் மீது வழக்கு பாய்ந்தது. இதில் மோகனும் சுப்பிரமணியும் கைது செய்யப்பட்டனர். ஆனால் சட்டம் உரிய தண்டனை வழங்கும் முன்பே அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டனர். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது 90 நாளுக்குள்ள பண்ணணும்ன்றது விதி. ஆனால் இவங்க 90 நாளுக்குள்ளே பண்ணுறதில்ல. 90 நாளுக்குள்ளே பண்ணாமல் மேண்ட்ரி பேல்ன்றது சொல்லி அந்த குற்றவாளியையும் வெளியே விட்டுடுறாங்க. குற்றவாளி சுதந்திரமாக வெளியே சுற்றிக்கின்னு இருக்கிறாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத வழக்கில் அவங்க குற்றவாளி வெளியே வந்ததுக்கு அப்புறமா எப்படி குற்றவாளி பணம் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்கள உள்ளே போடுறதுக்கு உண்டான வழி எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. இப்போது 3 குற்றவாளியுமே வெளியே தான் இருக்கிறாங்க. 2 குற்றவாளி பிரிவு இது எஃப்ஐஆர்லேயே சேர்க்கவே இல்லை இது வரலாம். அக்டோபர் 2024 நடத்தப்பட்ட சிறப்பு முகாமில் புகார்களின் எண்ணிக்கை 753ஆக உயர்ந்தது. போலீஸ் கணக்குப்படி அந்த நிதி நிறுவனம் 54 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கூறப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் கணக்குப்படி இந்த மோசடியின் மதிப்பு 100 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறுகின்றனர். அதோடு குற்றவாளிகளின் 42 சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கி இருக்கிறார்கள். வழக்கு பதிவாகி 4 வருடங்கள் ஆகப் போகும் நிலையிலும் இதுவரை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. நியாயம் கேட்கப் போகும் முதியவர்களை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தி அவமதிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். பணத்தை இழந்து சாப்பாட்டிற்கும் மருந்துக்கும் வழியில்லாமல் ஏமாற்றப்பட்ட விரக்தியிலேயே பல முதியவர்கள் உயிரிழந்த சோகமும் அரங்கேறி உள்ளது. 2 பேரும் ரிட்டையர்ட் ஆகி எல்லா பணத்தையும் வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டிருந்தோம். பிஎஸ்எஸ் நிதியில் எங்களுக்கு அந்த இது கொடுக்கவே இல்லை. எல்லா சர்டிஃபிகேட் எங்கள் கையிலேயே இருக்குது. வாங்கி மெச்சூர் ஆன பிறகு கூட வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ஒன்றும் எழுதி கொடுத்தது கூட அவங்க கொடுக்கவே இல்லை. டேட் போட்டு கொடுத்துருக்காங்க, கொடுக்கவே இல்லை.
அதனால எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மன உளைச்சல்லையே எங்கள் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. இந்த கதையின் ஆகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், இந்த 100 கோடி மோசடியின் மாஸ்டர் மைண்டான இயக்குனர் வெங்கட்ரமணன் இப்போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி சென்னை கோட்டூர் பகுதியில் சாமியாராக காவி உடை தரித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். பாதிக்கப்பட்ட மக்கள் அவரை தேடி கண்டுபிடித்து நியாயம் கேட்டால் மூர்த்தி என்பவர் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாகவும், அந்த பணம் வந்தவுடன் முதலீட்டாளர்களின் பணத்தை திருப்பி தந்து விடுவதாகவும் கூறி அவர் ஏமாற்றி வருவதாகவும், இந்த மோசடி கும்பலின் பின்னணியில் பாஜக பிரமுகர்கள் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நிதியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு, ஆனால் அவர் சமீப காலமாக பிரசிடெண்ட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மோகனை தள்ளி விட்டார் அவர். ஆனால் அவர்களை தான் இருக்குது, எல்லா கீயும் அவர்களை தான் இருக்குது. அவருடைய வீடு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் பூரா சாமி படம். அவர் அங்கே இருக்கிற மக்கள் அவர் என்னன்னு தெரியல காலில் விழுறாங்க. அவர் காவி வச்சுட்டும் காவி இதுதான் பண்ணி எங்களை அலக்கழிச்சார் சார். மூர்த்தின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஓட்டினார். அவன் டேக் ஓவர் பண்ணுறான், அவங்க பணம் 10 நிமிஷம் இது இல்லாமல் வந்துடும், டேக் ஓவர் பண்ணுறான்னு சொல்லிட்டு 6 மாத காலம் அவங்க வீட்டுக்கு போகாத நாள் இல்லை. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் அனுப்புகிறோம். வீட்டுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுறார் வெங்கட்ராமன். அந்த பேரில் தான் இருக்கார் அவர், வெங்கட்ராமன் பேரில் தான் இருக்கார். சாமியாராக இருக்கார் அவர். அவர் வீட்டில் போய் பண்ணுங்க, ஒரு ரூம் பூரா சாமி படம், டெய்லி பூஜை, டெய்லி ஆளுங்க வராங்க. நாங்களும் அவர் நம்பினோம், அவருடைய காலில் நாங்களும் விழுந்தோம். அரசியல் பின்புலம் பிஜேபியினுடைய பேக்ரவுண்டில் தான் அவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறார். அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் 2019 டைரக்டராக இருந்தவர். அவர் பிரசிடெண்ட் ஆகிட்டு இவர் டைரக்டர் ஆகிட்டார். டைரக்டர் ஆகிட்டு 3 வருஷம் கிட்டத்தட்ட மூர்த்தின்ற ஒரு இன்வெஸ்டர் வராருன்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷமாக இருந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் என்னென்ன பண்ணமோ அவங்க வெப்சைட் பண்ணிக்கினாங்க. 140 ஆண்டு கால பாரம்பரியத்தை நம்பி தங்களின் வாழ்நாள் சேமிப்பை முதலீடு செய்த முதியவர்களின் எதிர்காலம் இன்று கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே இந்த 100 கோடி ரூபாய் மோசடி விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து முடக்கப்பட்டுள்ள 42 சொத்துக்களை ஏலத்திற்கு விட்டு முதலீடு செய்தவர்களின் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.